வணக்கம் நண்பர்களே. உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு விட்டதையும், அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு செயல்படத் தொடங்கியதும் பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்கிறது. அதாவது, உங்கள் விருப்பங்களை பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு விட்டதையும், அது உங்களுக்காக செயல்படத் தொடங்கியதையும் உங்களுக்கு சில சமிக்ஞைகள் மூலம் உணர்த்தும். எனவே அது உங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்று இந்த காணொளியில் விரிவா பார்க்கலாம். ஒத்திசைவுகள், அதாவது தற்செயலாக சில குறிப்பிட்ட விஷயங்களை தொடர்ந்தும் உங்களிடம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். உதாரணமாக, குறிப்பிட்ட சில எண்களை, அதாவது 111 111 444 666 போன்ற சில குறிப்பிட்ட எண்களை உங்கள் பார்வைக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கும். அதோடு உங்கள் சூழ்நிலைக்கு தொடர்புடைய பாடல்களை நீங்கள் கேட்பது, அல்லது நீங்கள் தேடும் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒருவரை நீங்கள் சந்திப்பது போன்ற செயல் வடிவங்களின் மூலம் பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்கிறது. உள்ளுணர்வு உங்களது விருப்பங்களை அல்லது லட்சியங்கள் தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதற்கான தைரியத்தையும் உந்து சக்தியையும் நீங்கள் உணர்வீர்கள். இதையே உள்ளுணர்வு என்கிறோம். இந்த உள்ளுணர்வானது உங்கள் விருப்பங்கள் அல்லது லட்சியங்களை நோக்கி செயல்படுவதற்கு பிரபஞ்சமானது உங்களுக்கு உள்ளுணர்வு மூலம் வழிகாட்டுகிறது. இந்த பிரபஞ்சமானது கனவுகள் மூலமும் எங்களுடன் தொடர்பு கொள்கிறது. அதாவது, சில தெளிவான கனவுகள் மூலம் சில அடையாளங்களையும் சில சமிக்ஞைகளையும் எமக்கு செய்தியாக தெரியப்படுத்தும். கனவுகள் உங்களுடைய ஆழ்மனதின் நுண்ணறிவை விழிப்படைய செய்கின்றன மற்றும் உங்களை பிரபஞ்ச பேராற்றலுடன் இரண்டர இணைத்து கலக்க செய்கிறது. மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள், அதாவது சில குறிப்பிட்ட செயல்கள், குறிப்பிட்ட செய்திகள், நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து திரும்ப திரும்ப நடப்பது, அது உங்களின் வெளிப்பாட்டிற்கு, அதாவது மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒன்றின் மீது உங்கள் கவனத்தை அது ஈர்க்கும். தடைகள் அல்லது தாமதங்கள், சவால்கள் அல்லது பின்னடைவுகள் மூலம் உங்கள் விருப்பங்களை செம்மைப்படுத்தவும், பொறுமையை வளர்த்து கொள்ளவும் அல்லது ஒரு வேறுபட்ட அணுகுமுறையை எடுக்கவும் உங்களை தூண்டும். சில நேரங்களில் தாமதமாவது கூட இன்னும் சிறப்பான ஒன்றினை உங்களுக்கு வழங்குவதற்காக கூட இருக்கலாம். உணர்வு சமிக்ஞைகள், அதாவது இமோஷனல் சயின்ஸ். உங்கள் உணர்வுகள் ஒரு திசை காட்டியாக செயல்படலாம். மகிழ்ச்சி, உற்சாகம், அமைதி போன்ற உணர்வுகள் பெரும்பாலும் உங்கள் விருப்பத்துடன் இணைந்தே ஒத்துப்போவதை குறிக்கிறது.
அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள். பிரபஞ்சம் நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் விலங்குகள், பொருட்கள் அல்லது சொற்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்தி செய்திகளை வெளிப்படுத்தும். உதாரணமாக, ஒரு பட்டாம்பூச்சியை பார்ப்பது மாற்றத்தை குறிக்கலாம். அதுபோல ஒரு இறகை பார்ப்பது கூட நம்பிக்கையை குறிக்கலாம். இது போன்ற அடையாளங்களை உங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள். வெளிப்பாடுகள், அதாவது மேனிஃபெஸ்டேஷன், பெரும்பாலும் எதிர்பாராத வழிகளில்தான் நடக்கின்றன. சில தற்செயலான சந்திப்புகள், திடீர் யோசனைகள், சீரற்ற வாய்ப்புகள் கூட உங்கள் விருப்பத்திற்கு அல்லது இலக்குகளுக்கு பதிலளிப்பதாக கூட இருக்கலாம். எப்போதும் திறந்த மனதுடனேயே இருங்கள். அதேபோல் நிகழ்காலத்திலேயே இருங்கள். உங்கள் சுற்றுப்புறங்கள், எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மீது மிகவும் கவனம் செலுத்துங்கள். நோக்கத்துடன் இருங்கள். உங்கள் விருப்பங்களை தெளிவாக கூறி வழிகாட்டுதல்களை பெறுவதற்கான திறந்த மனதுடன் இருங்கள். நம்பிக்கை. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது என முழுமையாக நம்புங்கள். நன்றி உணர்வு. இப்போதோ பெறப்போகும் மற்றும் பெற்றிருக்கும் உங்கள் வளங்களுக்காக நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். அது பிரபஞ்சத்துடன் உங்களை இணைப்பிலேயே வைத்திருக்கும். உங்கள் ஆசைகளை நிஜமாக்க பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுடன் இணைந்தே செயல்படுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக நம்புங்கள். இது மிக மிக அடிப்படையானது. நன்றி.